அண்மை செய்தி. பிரதமர் மோடி முன்னிலையில் ஆந்திர முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்க உள்ளார். மத்திய அமைச்சர்கள், முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், பிற மாநில அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள் பங்கேற்றுள்ளனர். சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறும் 24 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். ஆந்திர முதல்வர் பதவியேற்பு விழாவில் OPS, தமிழிசை, ராம்தாஸ் அத்வாலே, சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். ஆந்திர முதல்வர் பதவியேற்பு விழாவில் நடிகர் ரஜினி தனது மனைவி லதாவுடன் பங்கேற்றுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கின்றார். இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் பல்வேறு அரசியல் தலைவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். தமிழகத்தை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி கட்சி தலைவர்களும் ஆந்திர மாநில முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சந்திரபாபு நாயுடுவினுடைய அழைப்பினை ஏற்று நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல்வேறு திரை பிரபலங்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். கேசரப்பள்ளி என்கின்ற இடத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவரை தொடர்ந்து 24 அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கின்றார்கள். ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை OSR காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் அந்த மாநிலம் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. இந்த தேர்தலில் ஆந்திர மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஜனசேனாவுடன் தெலுங்கு தேசம் கூட்டணி அமைத்திருந்தது. ஆளும் கட்சியாக இருந்த OSR காங்கிரஸை வீழ்த்தி தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வருமா என்கின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக தேர்தல் நெருங்கி வந்த சூழ்நிலையில் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டது. அதேபோன்று இந்தியாவில் மக்களவை தேர்தலோடு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் பிற மாநிலங்களில் இல்லாத வகையில் ஆந்திராவில் பல்வேறு 2 கட்சிகளுக்கு இடையிலான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றது போன்ற காரணங்களால் ஆந்திர மாநிலத்தில் யார் முதலமைச்சராக வருவார்கள் என்கின்ற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில்தான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய 175 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 164 தொகுதிகளில் பாஜக, ஜனசேனா மற்றும் தெலுங்கு தேசம் உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரும் வெற்றியை பெற்றது. ஆளும் கட்சியாக இருந்த OSR காங்கிரஸ் 11 தொகுதிகளில் மட்டுமே வெற்றியை பெற்று படுதோல்வி அடைந்திருந்தது. இந்த நிலையில் தற்போது முதலமைச்சராக 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார். 24 அமைச்சர்கள் அவரை தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள் அமைச்சர்களாக. அவர்களில் 3 பேர் ஜனசேனா கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் ஒருவர் பாஜகவை சார்ந்தவரும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். ஜனசேனா கட்சியை பொறுத்தவரை பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிய வரக்கூடும். தற்போது நடைபெறக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மட்டுமல்லாமல் பாஜகவின் பல்வேறு மாநில தலைவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆந்திர மாநிலத்தில் மக்களவை தேர்தலோடு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 175 இடங்களில் 135 சட்டமன்ற தொகுதிகளை தெலுங்கு தேசம் கட்சி கைப்பற்றியிருந்தது. இதன் மூலமாக அந்த மாநிலத்தின் மிக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக இருக்கும் 3 முறை ஆந்திராவின் முதலமைச்சராக ஏற்கனவே பதவி வகித்திருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கின்றார். 3 கட்சிகளை சார்ந்த தொண்டர்களும் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக அந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பதை ஒரு விழாவாக அந்த கட்சியினர் மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் கொண்டாடி வருகின்றார்கள். ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு OSR காங்கிரஸை வீழ்த்தி தற்போது சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக வந்திருப்பதாக அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு அங்கு குவிந்திருக்கின்றார்கள். பிரதமர் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்பு தொடங்க உள்ளது.